வீட்டு பணிப்பெண்ணை தீயால் சுட்டும் தலைமுடியை வெட்டியும் கொடுமைப்படுத்தி இருப்பதாக சட்டமன்ற உறுப்பினரின் மகன் மற்றும் மருமகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இளம்பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமை என்ன? நாங்கள் எம்எல்ஏ வீடு, எங்கள்கிட்ட பவர் இருக்குது, நாங்கள் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி ஒரு நாள் என் கன்னத்தில் அரைஞ்சவங்க தான். 7 மாதமாக நான் வேலை செய்கிறேன். 7 மாதமாகவே எனக்கு ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படிலாம் என்ன அடிப்பாங்க. ஒரு சின்ன வேலை நான் ஒழுங்காக செய்யலைனாலுமே நான் இப்படி போகும்போதும் கன்னத்தில் அடிப்பாங்க, வரும்போதும் கன்னத்தில் அடிப்பாங்க. அவங்க ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வச்சு என் கையில் ஃபுல்லாக காய பண்ணிவிட்டு வீட்டில் விட்டுட்டு போனாங்க. இதுக்கான ட்ரீட்மெண்ட்டு எவ்வளோ கொடுமைப்படுத்தினாலும் எவ்வளோ பிளட்டு வந்தாலுமே என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக மாட்டாங்க. ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு குழம்பு கண்ணி வச்சு காலையில் ஆரம்பித்தாங்க, நைட்டு 11 மணி வரைக்குமே. அதால் என்னை அடித்தாங்க. என் தலையில் வாயிலிருந்து பிளட்டு வருது. என்னை விட்டுருங்க, நான் கெஞ்சுறேன், என்னை விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போகிறேன், என்னை விட்டுருங்கக்கா, என்னால் முடியலன்னா உங்கள் காலை பிடிச்சி கெஞ்சுறேன். அப்பயும் விடலை. போய் மூஞ்சி கழுவிடுவான்னு சொல்லி என்ன அடிக்கிறாங்க. என்னோட ஜஸ்டில் எவ்வளோ ஒருத்தர் அடிச்சிருக்காங்க, என்னால் சொல்ல முடியல. நைஃப் வச்சு என் கழுத்து கீறி எல்லாம் பண்ணியிருக்காங்க. நியூஸ் பேப்பரில் வேலை பற்ற வச்சு என் வாய்க்கிட்ட எரிச்சு ஃபுல்லாக. இதுக்கு கூட ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கேயுமே கூப்பிட்டு போக மாட்டாங்க. ஒரு டேப்லெட்டு கொடுக்குறதோ எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நானாவே சரி பண்ணிக்கணும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள திருநரங்குன்றம் கிராமத்தைச் சேர்ந்தவர் அந்த பெண். சென்னை கொலப்பாக்கம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் வேலை செய்து வருகிறார். இவரது மகள் 12ஆம் வகுப்பு படித்து முடித்துவிட்டு மேற்கொண்டு படிக்க வசதி இல்லாமல் தாயைப் போலவே வீட்டு வேலை செய்து வந்துள்ளார். சென்னை பல்லாவரத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன். இவர் தனது மனைவி மெர்லினா மற்றும் குழந்தையுடன் திருவான்மையூரில் அபார்ட்மெண்ட் ஒன்றில் வசித்து வருகிறார். இவரது வீட்டில் அந்த பெண் தனது 19 வயது மகளை வேலைக்கு சேர்த்து விட்டுள்ளார். இந்நிலையில் வீட்டு வேலைக்கு சேர்ந்த இளம்பெண்ணை தீயினால் சுட்டும் தலைமுடியை வெட்டியும் அவர்கள் கொடுமைப்படுத்தியதாக திடுக்கிடும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். என் ஃபேஸே மாறிடுச்சு. என் தலைமுடிலாம் வெட்டி என்னால் முடியல. என்ன பண்ணுறதுன்னே என்னால் ஒரு சாக போகிற நிலமையில இருந்தேன் நான். அப்பயுமே நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகல. சரி பண்ணிட்டு வீட்டில் இருந்து ஐஸ் கட்டி எடுத்து கொடுக்குறாங்க. தலையில் வச்சு சரி பண்ணு, வீங்கி இருக்க இடத்துலாம் வை, சரி பண்ணுன்னு இவ்வளோ கொடுமைப்படுத்திட்டு திரும்பவும் நீ இதெல்லாம் சொன்னா, வெளியே சொன்னா உன்னை காப்பாற்றுறதுக்கு யார் இருக்கா? நீயே இல்லாத நாய். நான் பெரிய எம்எல்ஏ வீட்டில் இருக்கிறேன், எம்எல்ஏ மருமவன் நான் ஒரு வார்த்தை சொன்னால் உங்கள் வீடே இல்லாமல் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி என்னை அவ்வளோ பிளாக்மெயில் பண்ணாங்க. என் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி நீ வெளியே போடின்னு என்ன இது பண்ணியிருக்காங்க. நான் அவ்வளோ கெஞ்சுவோம், வேண்டாம் என்னை விட்டுருங்கன்னு சொல்லி. நான் இப்படியே உன்னை வெளியே அனுப்பிச்சுன்னா எவன் கேட்டான் எம்எல்ஏ வீடுன்னு சொன்னால் பொத்திக்கிட்டு போவானுன்னு சொல்லுவாங்க. அப்போ இல்லாதவங்க எல்லாருமே அவங்களுக்கு அடிமையாக அவங்கள்ட்ட அடி வாங்கிட்டே தான் இருக்கணும். நம்ம எகிட்டு ஒரு வார்த்தை கேட்கக்கூடாது. கேட்டால் நீயே இல்லாத நாயின்ட்டு என்னை அவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க. மிளகாத்தூள் அவங்களுக்கு என்னென்ன விதவிதமாக தோணுதோ கொடுமை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரிலாம் என்ன பண்ணாங்க. மிளகாத்தூளை கரைச்சி குடின்னு குடிக்க சொல்லுவாங்க. குடிச்சிட்டு உள்ள ஃபுல்லாக எரியும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டைல்ஸ் படுத்து துடிப்பேன். என்னால் முடியலக்கா, ஏதாவது பண்ணுங்கன்னு. தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னு அவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க. பொங்கல் பண்டிகைக்காக வீட்டிற்கு சென்ற அந்த இளம்பெண் தனக்கு நேர்ந்த கொடுமைகள் குறித்து தனது அம்மாவிடம் சொல்லி அழுதிருக்கிறார். உடலில் அடிப்பட்ட மற்றும் தீயினால் சுடப்பட்ட காயங்கள் இருந்ததால் அவரை உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு தாய் அழைத்து சென்றுள்ளார். அதன் பின்னரே இந்த சம்பவம் வெளி உலகிற்கு தெரிய வந்துள்ளது. சம்பவம் நடந்தது சென்னை திருவான்மையூர் என்பதால் உளுந்தூர்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்ய மறுத்ததாகவும் கூறப்படுகிறது. திருவான்மையூர் போலீசார் தங்களுக்கு இதுவரை புகார் எதுவும் வரவில்லை என்றும் கூறுகின்றனர். இந்த சம்பவம் குறித்து நீலாங்கரை மகளிர் போலீசார் விசாரணை நடத்தி எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ, மருமகள் மர்லினா மீது வழக்கு பதிவு செய்தனர். திருவான்மையூரில் உள்ள ஆண்டோவின் வீட்டிற்கு செய்தியாளர்கள் சென்றபோது வீட்டில் யாரும் இல்லை என்று அங்கிருந்த காவலாளி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தனக்கும் தனது மகனுக்கும் சம்பந்தம் இல்லை என்று திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். நான் பப்ளிக் சர்வீஸ் பண்றது எம்எல்ஏ பல்லாவரம் தொகுதியில குரோம்பட்டில இருக்கு என் வீடு. ஓகே. பையனை கட்டி கொடுத்து 7 வருஷம் ஆயிடுச்சு. அவன் திருவான்மூர்ல இருக்கான். ஓகே. எப்பயாவது ஒரு தடவை நான் போவேன், எப்பயாவது ஒரு தடவை அவங்களும் வருவாங்க போவாங்க, அவ்வளவுதான். ஆனா என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. டிவியை பார்த்து தான் நான் கேள்விப்பட்டேன்.
அதனால இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. அரசு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதுல நான் தலையிட மாட்டேன். அவங்க எடுக்கிற முடிவு கட்டுப்பட்டு போடும். இதுக்கு எனக்கு தொடர்பு இல்லைன்னா தெரிவிச்சுக்கிறேன். இதனிடையே நடந்தது என்ன என்று புரிந்து கொள்ளாமல் தவறாக பேச வேண்டாம் என்று மருமகள் மெர்லினா ஆண்ட்ரூவிடம் விளக்கம் அளித்துள்ளார். இது அபாண்டமான குற்றச்சாட்டு என்று மறுத்துள்ள அவர் கடந்த 3 நாட்களாக மிகுந்த மன உளைச்சலில் இருப்பதாகவும் கூறியுள்ளார். அந்த பெண்ணை தனது வீட்டில் ஒரு பெண்ணாக மட்டுமே பார்த்ததாக குறிப்பிட்ட அவர் இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். நடந்தது என்னன்றதை புரிஞ்சுக்காம தயவு செஞ்சு இன்னொருத்தவங்களை தப்பா பேசாதீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்ல இருந்து வரனால அதை யூஸ் பண்ணி அடுத்தவங்க மிரட்டி குடும்பக்கார உலகத்துல நாங்க வாழல. என்னை சுத்தி இருக்கிறவங்க கிட்டயும் நீங்க விசாரிக்கலாம். உனக்கு அக்காவை பத்தி நல்லாவே தெரியும். அக்கா உன்னைய எந்த விதத்திலயும் கஷ்டப்படுத்துறதுன்னு நினைச்சதே இல்லை. உன் கைப்படியே எனக்கு லெட்டர்லாம் எழுதி வச்சிருக்கேன்றதே நான் இப்பதான் திறந்து பாக்குறேன். உன் பேக்கை பேக் பண்ணணும்ன்றப்போ இவ்வளோ லவ் இவ்வளோ அஃபெக்ஷன் என் மேல இருக்கிற நீ எதுக்காக இதெல்லாம் செய்யறமா? உனக்கு ஏதாவது வேணும்னா அக்கா கிட்ட கேட்டு நீ பேசியிருக்கலாமே. எதுக்காக நீ இவ்வளோ தூரம் ஒரு ஃபேமிலியை டேமேஜ் பண்றமா? அது உனக்கு அதோட சீரியஸ்னஸ் புரியாம நீ இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்க. இட்ஸ் நாட் ரைட்மா. உனக்கு புரியல. இப்போ என்னைய பத்தி அண்ணனை பத்தி நீ பேசுற, பாப்பாவை பத்தி பேசுற, சரி பரவாயில்ல நீ பேசிட்ட. எங்க மாமனார் என்னம்மா பண்ணாரு? எத்தனை வருஷம் உழைப்பு தெரியுமாமா? நைட்டும் பகலும் தூங்காம எவ்வளவு பேரை பார்த்து கஷ்டப்பட்டு எங்க ஃபேமிலிக்குள்ளேயே இதனால ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படும் இல்லம்மா? அதெல்லாம் நீ யோசிக்க மாட்டியா? புகார் அளித்த பெண்ணை படிக்க வைக்கும் சான்றுகள் மற்றும் பிறந்தநாள் கொண்டாடிய வீடியோக்களை ஆதாரமாக வெளியிட்டுள்ள மெர்லினா இளம்பெண் தனக்கு எழுதிய உருக்கமான கடிதங்களையும் வெளியிட்டுள்ளார். இதனிடையே திமுக சட்டமன்ற உறுப்பினரின் மகன் மற்றும் மருமகள் மீது பாதிக்கப்பட்ட இளம்பெண் குற்றம் சாட்டி வெளியிட்டுள்ள வீடியோ சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது. 12th முடிச்சிட்டேன். அந்த லீவில் போயிட்டு நம்ம வேலை செஞ்சால் கொஞ்சம் காசு கிடைக்கும். அதை வச்சு நம்ம மேல் படிப்பு காலேஜ் போய் படிக்கலாம், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்றதுனால தான் நான் போனேன் வேலைக்கு. 2 நாள் வேலை செய்கிறேன். நான் சொல்கிறேன் என்னால் 2 நாளுக்கு மேலே வேலை செய்ய முடியல. நான் அவங்கள்ட்ட பேசுகிறேன், என்னால் வேலை செய்ய முடியல, நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறேன். அப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு அடி என் கன்னத்தில் அடித்தாங்க. அடித்து இங்கேருந்து வேலைக்கு செய்ய முடியாதுன்னு போனேன்னா உங்கள் அம்மாவை தூக்கி ஸ்டேஷனில் வச்சிருவேன், உன் தம்பியை வந்து ஸ்கூல் போகும்போது லாரி ஏற்றி கொன்றுவேன் அப்படின்னு என்னை பிளாக்மெயில் பண்ணுறாங்க. என்னை வேலைக்கு கூட்டிகிட்டு போனது காய்கறி நறுக்கி கொடுக்கணும், கூட்டி மாப் போடணுன்றனால தான் என்னை கூப்பிட்டு போனாங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர் எல்லாமே செய்ய வைக்கிறாங்க. எனக்கு செய்ய தெரியாது. சமையலில் ஏதோ ஒரு சின்ன தவறு ஏற்பட்டாலுமே என்னை அடிக்க ஆரம்பித்தாங்க. இளம்பெண் கூறிய குற்றச்சாட்டுகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் மகன் மருமகள் வெளியிட்டுள்ள விளக்கங்கள் குறித்து போலீசார் விசாரணைக்கு பிறகே நடந்தது என்ன என்று முழுமையான தகவல் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.